இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நஜிப்பின் ஊடக அறிக்கை விவகாரங்கள் அனைத்தும் விவாதிக்கப்பட்டுவிட்டன. ஒரே மலேசிய மேம்பாட்டு நிறுவனம் 1MDB வழக்கு தொடர்பில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக் தரப்பு வழக்கறிஞர்கள் ஊடக அறிக்கையில் வெளியிட்டிருந்த அனைத்து விவகாரங்களும் அவ்வழக்கு விசாரணை காலகட்டம் முழுவதிலும் விவாதிக்கப்பட்டு விட்டதாக தேசிய சட்டத்துறை AGC தெரிவித்தது. 2019 ஆண்டு ஆகஸ்ட் 28 தேதி தொடங்கி 2025 ஆண்டு நவம்பர் 4 வரை நடைபெற்ற வழக்கு விசாரணையில் அந்த விவகாரங்கள் எழுப்பப்பட்டதாக AGC குறிப்பிட்டது. AGC சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நேர்மையுடனும் வழக்குகளை நடத்துவதற்கு உறுதி கொண்டுள்ளதாக அத்துறை நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நீதி நிலைநாட்டப்படுவதையும் பொதுநலன் எப்போதும் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்வதற்காக சட்டம் மற்றும் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டே எப்போதும் முடிவுகள் எடுக்கப்படுவதாக அத்துறை தெரிவித்துள்ளது. 1MDB வழக்கின் தீர்ப்பை 2025 ஆண்டு டிசம்பர் 26 தேதி நீதிபதி டத்தோ காஸ்லின் லாரன்ஸ் டெக்வாரா வழங்குவார். ஜொஹூர் பாலம் வழியாக தினமும் பயணம் செய்யும் 4 லட்சம் மலேசியர்களுக்கு சமூக பாதுகாப்பு ரமணன் உத்தரவு. சிங்கப்பூரில் பணிபுரியும் மலேசியர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குவதற்கான ஒரு வழிமுறையை ஆராயுமாறு மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் பெர்கேசோவுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜொகூர் பாலத்தை தினமும் கடக்கும் கிட்டத்தட்ட 4 லட்சம் மலேசிய தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பிலிருந்து விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கம் என்றார் அவர். டிராவலர் ஸ்கீம் என அழைக்கப்படும் இந்த புதிய முயற்சி அடுத்த ஆண்டு தொடங்கி ஒரு சாத்தியக்கூறு ஆய்வின் மூலம் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படும். இத்திட்டம் சிங்கப்பூரில் வேலை செய்யும் மலேசியர்களுக்கு விபத்து மற்றும் அவசர சூழ்நிலைகளில் பாதுகாப்பு அளிக்கும். இந்த நடவடிக்கையானது எல்லை தாண்டி வேலை செய்யும் மக்களின் நலனுக்கான முக்கியமான முன்னேற்றமாகும் என அவர் கூறினார். மனிதவள அமைச்சர் என்ற முறையில் தலைநகரில் உள்ள பெர்கேசோ கோபுரத்திற்கு நேற்று முதன்முறையாக வருகை அளித்த பிறகு செய்தியாளர்களிடம் ரமணன் பேசினார். வணிக விவரங்களின் மாற்றங்களை சமர்ப்பிக்க தவறியதாக வலைப்பதிவாளர் மீது குற்றச்சாட்டு. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சம்பந்தப்பட்ட அவதூறு வழக்கில் தமக்கு எதிராக விதிக்கப்பட்ட சம்மன் தொகையை செலுத்த பொதுமக்களிடம் இருந்து நன்கொடைகளை பெற்றது தொடர்பான வணிக விவரங்களில் மாற்றங்களை அமலாக்க தரப்பினருக்கு சமர்ப்பிக்க தவறியதாக வலைப்பதிவாளர் வான் முகமது அஸ்ரி வான் டெரிஸ் மீது நேற்று கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 42 வயதான பாப்பா கோமோ என்று அழைக்கப்படும் வான் முகமது அஸ்ரி மீதான குற்றச்சாட்டு மேஜிஸ்ட்ரேட் இல்லி மரிஸ்கா காரிசான் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட போது அவர் அதனை மறுத்து விசாரணை கோரினார். வழக்கு எண் 23 NCVC 3703/2013க்கு விதிக்கப்பட்ட சம்மன் தொகையை செலுத்த பொதுமக்களிடம் இருந்து நன்கொடைகளை பெறும் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்ட வணிகத்தின் பதிவு செய்யப்பட்ட விவரங்களின் மாற்றங்களை சமர்ப்பிக்க தவறியதாக இன்வாய்ஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் பொறுப்பாளரான பாப்பகோமோ மீது குற்றம் சுமத்தப்பட்டது. 2017 ஆண்டு அக்டோபர் 24 தேதியிலிருந்து நவம்பர் 30 தேதிக்குள் அவர் அக்குற்றத்தை புரிந்துள்ளார். பையில் அடைக்கப்பட்டு புதைக்கப்பட்ட பெண்ணின் சடலம் ஆடவர் கைது. பையில் அடைக்கப்பட்டு பெடாஸ் கம்போங் பாது 4 உள்ள ஆளில்லா வீடொன்றின் பின்புறத்தில் புதைக்கப்பட்ட பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து அது தொடர்பிலான வழக்கு விசாரணைக்கு உதவ ஆடவர் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். நேற்று மலாக்காவில் மாலை மணி 2:30 அளவில் கைது செய்யப்பட்ட 41 வயதுடைய அந்த ஆடவர் ரெம்பா மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக நெகிரி செம்பிலான் போலீஸ் துணைத் தலைவர் SAC முகமது இட்சாம் ஜாஃபர் தெரிவித்தார். குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் மேல் விசாரணையை மேற்கொள்ள அவ்வாடவர் அடுத்த வியாழக்கிழமை வரை ஒரு வாரத்திற்கு தடுத்து வைக்கப்படுவதாக முகமது இசாம் கூறினார். மரணமடைந்த அப்பெண்ணை கைது செய்யப்பட்ட ஆடவருக்கு தெரிந்ததற்கான சாத்தியம் இருக்கும் நிலையில் அவர் இந்த வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளாரா என்பது குறித்து போலீசாரிடம் இதுவரை தகவல் எதுவும் இல்லை. கைது செய்யப்பட்ட ஆடவருக்கு ஏற்கனவே போதைப்பொருள் தொடர்பிலான 6 குற்றப்பதிவுகள் இருப்பதாக முகமது இட்சாம் குறிப்பிட்டார். இவ்வழக்கில் மேலும் சிலர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. சித்யா அல்லாம் நார்த் ஹம்மோக் தோட்ட தமிழ் பள்ளியின் துன் சாமிவேலு புத்தாக்க அறிவியல் அறை திறப்பு விழா.
ஷா அலாம் செத்தியா அலாமில் நார்த் ஹம்மோக் தோட்ட தமிழ் பள்ளியின் துன் சாமிவேலு புத்தாக்க அறிவியல் அறையும் அப்பள்ளியின் நீண்டகால வரலாற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட 100 ஆண்டு சிறப்பு மலரான மஞ்சரி வெளியீடும் புறப்பாட நடவடிக்கையில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்வியின் மேம்பாட்டிற்காக அயராது பாடுபட்ட மாய்காவின் முன்னாள் தேசிய தலைவர் துன் சாமிவேலு அவர்களின் பெயரில் இந்த பள்ளியில் புத்தாக்க அறிவியல் அறையை அமைப்பதற்கு தான் ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரன் இதற்கு முன் 50,000 ரிங்கிட் வழங்கி உதவியிருந்தார். அந்த பணத்தை கொண்டு அந்த அறிவியல் புத்தாக்க அறை வெற்றிகரமாக சீரமைக்கப்பட்டதோடு மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சார்பில் அவரது பிரதிநிதியாக செனட்டர் சிவராஜ் சந்திரன் கலந்து கொண்டு அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். அதோடு பள்ளிக்கு 1000 ரிங்கிட் நன்கொடை கொடுத்து மஞ்சரி மலரையும் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியை பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் ஆறுமுகம் சுப்பிரமணியம் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்ததோடு தலைமை ஆசிரியை சூரியகுமாரி தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் அலங்காரங்களுக்கும் ஹலாலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர். ஹலால் சான்றிதழ் பெற்ற உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்களில் கிறிஸ்துமஸ் அலங்காரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதாக கூறப்படுவதற்கு அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சாலே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள் உணவின் ஹலால் நிலையை என்றுமே பாதிக்காது என அவர் திட்டவட்டமாக கூறினார். உணவு மற்றும் பானங்கள் ஹராம் மூலங்களில் இருந்து வராதவரை அவை ஹலால் வரையறைக்குள் உட்பட்டவை என்றும் கிறிஸ்துமஸ் அலங்காரங்களுக்கும் ஹலாலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் அவர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதையடுத்து மலாக்கா இஸ்லாமிய மத விவகாரங்கள் துறை வெளியிட்டதாக கூறப்படும் சுற்றறிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த சுற்றறிக்கையில் கிறிஸ்துமஸ் ஒரு மத விழா என்பதால் மலாக்காவில் ஹலால் சான்றிதழ் பெற்ற ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களில் கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள் அனுமதிக்கப்படாது என்றும் அவை ஹலால் சான்றிதழ் பெறாத பகுதிகளில் மட்டும் வைக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டிய லாரி ஓட்டுநருக்கு 1 நாள் சிறை, 10,000 ரிங்கிட் அபராதம். மது போதையில் வாகனத்தை ஓட்டிய லாரி ஓட்டுநர் ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிமன்றம் அந்நபருக்கு 1 நாள் சிறை தண்டனையையும் 10,000 ரிங்கிட் அபராதத்தையும் விதித்துள்ளது. அபராதத்தை செலுத்த தவறினால் 10 மாதங்கள் சிறை தண்டனையை சேர்த்து அனுபவிக்க வேண்டும் என்றும் குற்றவாளியின் ஓட்டுநர் உரிமம் நேற்று முதல் 2 ஆண்டுகளுக்கு இடைநிறுத்தப்படும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்நபர் குறிப்பிட்ட நேரத்திற்குள் விதிக்கப்பட்ட அபராதத்தை நீதிமன்றத்தில் செலுத்தியுள்ளார். அந்நபரின் இரத்த பரிசோதனையில் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டிய போதைப்பொருள் இருப்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். மேலும் அக்குற்றவாளி மது போதையில் இருந்ததும் செய்யப்பட்டது. இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்பட்டது என்று போலீசார் முன்னதாக தெரிவித்திருந்தனர். தாய்லாந்து கம்போடியா மோதலில் எல்லையில் உள்ள சூதாட்ட விடுதிகள் சிக்கிக் கொண்டன. கிட்டத்தட்ட 2 வார கால எல்லை மோதலின் போது தாய்லாந்து அண்டை நாடான கம்போடியாவில் இணைய மோசடிகள் தொடர்புடைய பல சூதாட்ட விடுதிகளை தாக்கியுள்ளது. மோசடிகள் தொடர்பான சூதாட்ட மையங்களை கவனித்துக் கொள்வேன் என தாய்லாந்து பிரதமர் கூறியிருக்கிறார். தென்கிழக்கு ஆசியா முழுவதும் குற்றவியல் கும்பல்கள் சூதாட்ட விடுதிகள், ஹோட்டல்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட வளாகங்களை பயன்படுத்தி அதிநவீன சைபர் மோசடிகளை நடத்தி வருகின்றன என்று ஐநா போதைப்பொருள் மற்றும் குற்றம் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த மோசடி விடுதிகள் பெரும்பாலும் கிட்டத்தட்ட கடத்தப்பட்ட மக்களை நம்பியுள்ளன. கம்போடியாவின் தாய்லாந்து எல்லையில் உள்ள குறைந்தது 4 சூதாட்ட விடுதிகளில் 2 மோசடி மையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த மாதம் அண்டை நாடுகளுக்கு இடையிலான ராணுவ மோதலில் அவை பாதிக்கப்பட்டதால் டஜன் கணக்கானவர்கள் மரணம் அடைந்ததோடு 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளனர். கம்போடியாவில் மோசடிகளை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்ட கடத்தப்பட்ட வெளிநாட்டினர் தற்போது சண்டையினால் மேலும் ஆபத்தில் உள்ளனர் என்று ஐநா மனித உரிமைகள் தலைவர் வால்கர் டர்க் தெரிவித்தார். பிலிப்பைன்ஸில் 5.0 அளவிலான நிலநடுக்கம். பிலிப்பைன்ஸ் நாட்டின் மிண்டானாவோ பகுதியில் நேற்று 5.0 அளவிலான மிதமான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. நேற்று மதியம் ஏற்பட்ட நிலநடுக்கம் பிலிப்பைன்ஸ் நகரத்திற்கு கிழக்கே சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்ததுடன் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளது. ஆரம்ப மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த நிலநடுக்கம் மலேசியாவுக்கு சுனாமி அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது என்றும் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. கடந்த சில காலங்களாக பிலிப்பைன்ஸின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக நிலநடுக்கங்கள் பதிவாகி வருவதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.